குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம சில ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். அதாவது ஸ்டாக்ஸு எதை பற்றினா, இப்போ யூஎஸ் இஸ்ரேல் ஒன்றா சேர்ந்து ஈரானை சண்டை போடுறாங்க. அந்த வார் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அப்போது இந்திய மார்க்கெட் கண்டிப்பாக இண்டெக்ஸ் எல்லாம் கீழே தான் விழும். கீழே விழும்போது எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு புல் பேக் ஆகிறதுக்கு, மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஆடியோவில் நான் பேச போகிறேன். அதாவது ஒரு கண்ட்ரிக்குள்ளே சண்டை வந்ததுன்னா, அது அந்த ஆயில் சம்மந்தமான கண்ட்ரிங்களுக்குள்ளே பிரச்சனை வந்ததுன்னா கண்டிப்பாக க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறும். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறுச்சுன்னா டாலரோட மதிப்பு ஸ்ட்ராங் ஆகும். குளோபல் மார்க்கெட் எல்லாம் ஃபால் ஆகும். அப்போது இந்திய மார்க்கெட்டும் கண்டிப்பாக அந்த ஃபாலில் மாட்டும். அப்போது ஃபஸ்ட் டைம் இந்த ஃபால் வரும்போது கண்டிப்பாக பேனிக்காக தான் இருக்கும் மார்க்கெட்டில். பேனிக் ஆனாலும் ஒரு 2-3 நாள் அது ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போது இந்த ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், நான் ஆல்ரெடி பல வாட்டி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஃபியர் வரும்போது தான் ஸ்டாக்ஸை வாங்கணும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பல பேர் இதை தான் சொல்லுவாங்க. எல்லாருமே பயப்படும் போது நம்ம போய் அந்த ஸ்டாக்ஸை வாங்கணும். எல்லோரும் வாங்கும் போது நம்ம அந்த ஸ்டாக்ஸில் போய் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும், இல்லைனா ப்ராஃபிட்டே பண்ணணும். இதுதான் ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் மார்க்கெட்டில். எல்லாரும் ஒரு வகையில் போகும்போது நம்ம ஒரு வழியில் போகணும். அது இந்த மாதிரி கண்டிஷனில் இப்போ ஃபியர் வந்தபோது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக்ஸை போய் செல் பண்ணுவாங்க பயத்தால். ஏன்னா அதிகப்படியான லாஸஸ் இன்னும் வந்துடும். சரி, இருக்கிற கொஞ்சம் காசையாவது நம்ம வித்ட்ரா பண்ணிடலாம், லாஸை புக் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற காசை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஸ்மார்ட் பையர்ஸ், ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி இடத்துல கேட்டால், இப்போ தான் அது அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு நம்பி உள்ளே வருவாங்க. உள்ளே லாங் டேர்ம்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஷார்ட் டேர்ம் வரையும் தான் வெயிட் பண்ணுவாங்க. அதாவது வார் வந்தால் எந்தெந்த செக்டாருக்கு பெனிஃபிட் ஆகும், என்எஸ்சி பிஎஸ்சியில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுவும் குறிப்பாக இந்த ஷார்ட் டேர்மில் மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் நான் சொல்கிறது, இந்த ஷார்ட் டேர்மில் ட்ரேடர்ஸ், அதாவது இன்வெஸ்டர்ஸ் என்ன மாதிரியெல்லாம் அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், வார் வந்தால் மார்க்கெட் ரியாக்ஷன் கண்டிப்பாக மோசமாக தான் இருக்கும். அப்போது என்எஸ்சி, சென்செக்ஸு எல்லா இண்டெக்ஸுமே கீழே வரும். க்ரூட் ஆயில் மேலே போகும், டாலர் ஸ்ட்ராங் ஆகும். கோல்டு ப்ரைஸ் நம்ம சொல்லவே வேணாம், அது ஆல்ரெடி ஸ்பைக்கில் தான் இருக்குது. இன்னும் பயங்கர ஸ்பைக்காக போகும். அப்போது இந்தியன் ஆயில், நம்ம இந்தியா ஆயிலை இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ க்ரூட் ஆயில் ஸ்பைக் ஆச்சுன்னா இன்ஃப்ளேஷன் ஃபியர் வரும் நம்ம நாட்டில். அப்போது ஆர்பிஐ ப்ரெஷரில் நிற்கும். நம்ம ஆர்பிஐ கவர்மெண்ட் இதை எல்லாம் ஸ்டாக்ஸ் விழறதுக்கான அறிகுறிகளாக தான் இருக்கும். ஸ்டாக் கண்டிப்பாக கீழே விழும். ஆனால் எல்லா ஸ்டாக்ஸுமே கீழே விழுந்துருமா? அப்போது ரொட்டேஷன் செக்டர்ஸ்னு எதுவுமே நம்ம என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் இல்லைன்னு கேட்டால் இருக்குது. அதுதான் இந்த ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்னது, டிஃபென்ஸ் செக்டர்ஸ். டிஃபென்ஸ் செக்டர் வார் டென்ஷன் வந்தாலே டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம கவர்மெண்ட்டு அதிகப்படியாக அதில் தான் ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்போது டிஃபென்ஸ் சம்மந்தமான இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எது ரேலி ஆகிறதுக்கு ஷார்ட் டேர்மில் வாய்ப்புகள் இருக்குன்னா, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட், HALன்னு சொல்லுவாங்க, அது வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே அவன் கீழே தான் கிடக்கிறான். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், BEL, அதை ஷார்ட் டேர்மில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்தது பாரத் டைனமிக் லிமிடெட், BDL, அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். மசகாண்டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட், இது நான் சொல்கிறேன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ கீழே தான் இருக்குது. ஸோ கம்மிங் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, அந்த 1 வீக் கண்டிப்பாக இதெல்லாம் ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று கொச்சின் ஷிப்யார்டு. இந்த 5 ஸ்டாக்ஸு டிஃபென்ஸ் செக்டரில், அதாவது இறங்கினாலும் ஏறக்கூடிய பொட்டன்ஷியல் அதிகம் உள்ள ஸ்டாக்ஸு. இந்த HAL, BEL, BDL, மசகாண்டாக்கு, கொச்சின் ஷிப்யார்டு. ஸோ இதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதை தான் இந்த ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன் அது மற்ற நாடுகளுக்குள்ளே சண்டை வரும்போது டிஃபென்ஸ் செக்டார் ஏறும்னு கேட்டால், கவர்மெண்ட் டிஃபென்ஸ் ஆர்டரை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு பதட்டம், ஒரு பயம், இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் வரும்போது கவர்மெண்ட் டிஃபென்ஸை ஆர்டரை இன்க்ரீஸ் பண்ணும். எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் இன்னும் அதிகப்படியாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சென்டிமெண்ட் பேஸ்டு ரேலி கண்டிப்பாக இந்த செக்டார்ஸில், டிஃபென்ஸ் செக்டாரில் நடக்கும். இதில் தான் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் மொமெண்டம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க. அதுக்கான வாய்ப்புகளும் இதில் அதிகம்தான்.
ஷார்ட் டேர்மில். அதனால தான் ஷார்ட் டேர்மில் இதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் நினைப்பாங்க, உள்ளே வருவாங்க. அதனால தான் இது ரேலி ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இருக்குது ஆயில் அண்டு கேஸ் ஸ்டாக்ஸு. க்ரூட் ஆயில் ஸ்பைக் ஆனால் கண்டிப்பாக அதை நம்பி இருக்கக்கூடிய சில கம்பெனியெல்லாம் பெனிஃபிட்ஸ் ஆகும். அப்போ அந்த மாதிரி ஃபோக்கஸ் நம்ம பிஎஸ்லேயும் என்எஸ்லேயும் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், ஓஎன்ஜிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயில் இந்தியா லிமிடெட், அப்புறம் ரிஃபைனரி, அப்புறம் இந்த ஓஎம்சி ஸ்டாக்ஸ் மிக்சட் இம்பேக்ட் இருக்கக்கூடியது இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு ரேலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் ப்ரைஸ் கண்ட்ரோலில் இருக்கும் இதெல்லாம். இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஒரு வாரெல்லாம் வரும்போது இந்த செக்டார்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபோக்கஸ்க்கு வரும். அப்போது கண்டிப்பாக ஷார்ட் டேர்மில் இது ஒரு ரேலி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம ஆஸ் யூஷுவல் பல வருஷமாக கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதிகப்படியாக என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுவாங்க. எல்லாம் கோல்டை நோக்கி போவாங்க. நேற்று ஒரே நாளில் கோல்டு 5400 கிட்டே ஏறி போச்சு ஒரு சவரனுக்கு. நான் வெள்ளிக்கிழமையே என்னமோ பார்த்தேன், 1,18,000 என்னமோ இருந்தது. இன்றைக்கி 1,25,000 மேலே, 1,19,000 பார்த்த மாதிரி இருந்து, இன்றைக்கி 1,24,000 மேலே போயிடுச்சு. ஸோ ஒரே நாள் தான் வார் இன்னும் கண்டினியூ ஆகுது. அந்த ஒரு நாள்லேயே 5,000 5,400 ஏறி போச்சு கோல்டோட ரேட்டு ஒரு சவரனுக்கு. அப்போ பார்த்துங்க கோல்டோட வேல்யூ. சில நாடுகளுக்குள்ளே சண்டை வந்தால் முதல்ல ஏறக்கூடிய ஒரே மதிப்புமிக்க ஒரு பொருள் எதிரானா அது கோல்டு தான். அப்போது கோல்டு சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்த்தா டைட்டன் கம்பெனி அது இருக்குது, முத்தூட் ஃபினான்ஸ் இருக்குது, மணப்புரம் ஃபினான்ஸ் இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் கோல்டு லோன் கம்பெனி. கோல்டு லோன் கொடுக்கும்போது கண்டிப்பாக இது சம்மந்தமான இந்த மாதிரி இம்பேக்ட் வரும்போது கண்டிப்பாக வெலாட்டிலிட்டி கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்சைடில் தான் இருக்கும். ஸோ அதனால் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கோல்டு சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சரி, எல்லாமே ரேலி ஆகக்கூடிய ஸ்டாக்ஸாக சொல்கிறீங்க. அப்போது இந்த மாதிரி வார் வரும்போது எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எதெல்லாம் அஃபெக்ட் ஆகும் செக்டார்னு கேட்டால் ஏவியேஷன், அதாவது இந்த விமானம் சம்மந்தப்பட்ட இது, அப்புறம் பெயிண்ட் கம்பெனி, அப்புறம் இந்த எஃப்எம்சிஜி மார்ஜின் ப்ரெஷர் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் இருக்கிறது ஆட்டோ. இந்த 4 செக்டாரை மட்டும் நம்ம இந்த மாதிரி வாருங்க வரும்போதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது பெட்ரு. ஏன்னா ஷார்ட் டேர்மில் தான் நான் சொல்கிறேன். நான் இதில் சொல்கிறது எல்லாமே ஷார்ட் டேர்மில் தான் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் ஷார்ட் டேர்மில் எது ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் சொன்னேன். அதே மாதிரி இப்போ எந்த செக்டாரை அவாய்ட் பண்ணணும்னு சொன்னது ஷார்ட் டேர்மில் மட்டும்தான். அப்போ என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸாக இருந்தால் டிஃபென்ஸில் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எது இருக்கோ அது எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்புறம் ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா, இது சம்மந்தமாக செக்டார்ஸில் எது பிரேக் அவுட்டுக்கு வெரி க்ளோஸாக இருக்குது, இல்லை இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பாட்டத்தில் தான் இருக்குது. அதனால் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸ்ட்ரைக் அப்புறம் ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். என்ன தான் வார் பிரச்சனை இருந்தாலும், என்ன தான் இது ஒரு ஷார்ட் டேர்மில் ரேலி வந்தாலும் ஒருவேளை சில ஸ்டாக்ஸுக்கு அகைன்ஸ்டாக மாறிடும், கீழே இறங்கிட்டு அப்புறம் ஏறும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடாமல் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இழப்பு கூட பெருசாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் உங்களோட கணிசமான இழப்பை தாங்கக்கூடிய அளவுக்கு ஸ்டாப் லாஸை நீங்கள் போட்டு வைக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ வார் வந்தாவே எல்லாம் ஏறிடும் எல்லாம் இறங்கிடும்லாம் அதுக்கு அர்த்தம் இல்லை. வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி அமைப்புகளை நம்ம உருவாக்கணும். மொமெண்டம் ட்ரேடு இப்படி தான் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் என்ன மாதிரி பண்ணலாம்? ஒரு பேனிக்கு சிச்சுவேஷன் வந்துச்சு, இப்போ வாரே வந்துடுச்சு. இப்போது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் என்ன மாதிரி பண்ணணும்னா, நல்ல குவான்டிட்டி லார்ஜ் கேப்பில் அக்குமுலேஷன் பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி இந்த ப்ளூ சிப்புன்னு சொல்லக்கூடிய ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி பேங்க்கு, இன்ஃபோசிஸு, ஹெச்சிஎல், இந்த மாதிரி ஐடிசி, இன்னும் இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ எஃப்எம்சிஜியில், எஃப்எம்சிஜின்ட்டு இல்லை, என்னென்ன ப்ளூ சிப்பில் நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் இறங்கி தான் இருக்கும். ஸோ நல்ல ஒரு அக்குமுலேஷன் ஏரியாவாக இதை நினச்சி நீங்கள் அக்குமுலேஷன் பண்ணணும். இந்த எஸ்ஐபின்னு சொல்லுவாங்கள்ல, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதை கண்டினியூ பண்ணணும். என்னடா இறங்குதே
நமக்கு பண்ண வேணாம் அப்படின்லாம் திங்க் பண்ணக்கூடாது. பேனிக் செல்லிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். வாருன்றது ஜஸ்ட்டு 2 நாள் தான் நடக்கும். அதுக்குள்ளே ஒன்று இவன் செத்துடணும், இல்லைன்னா அவன் செத்துடணும். இதுதான் வாரு. உக்ரைன் ரஷ்யா மாதிரி 5 வருஷத்துக்கு நடக்கிறதுலாம் வார் கிடையாது. அது வந்து தெருக்குழா சண்டை மாதிரி. தண்ணி எப்போல்லாம் குழாயில் வருதோ அது என்றைக்குமே சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி அது. இப்போ இவங்க சண்டை போடுறது 2 நாளில் 3 நாளில் முடிஞ்சிடும். அப்போ ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது? ரஷ்யா உக்ரைன் வார் வந்தபோதும் மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் நல்ல ரெக்கவரி ஆகிட்டு ஆல் டைம் ஹைக்கே வந்து ரீச் ஆச்சு. அதே சினாரியோ தான் இப்போவும். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் ஒன்றா சேர்ந்து ஈரான் அடிக்கிறதுனால ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்து ஒரு 2-3 நாளைக்கு இருக்க தான் செய்யும். அதை நம்ம டைஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறோம். மார்க்கெட்டில் ஒரு டிஸ்க்ளைமர் எப்போவுமே என்ன சொல்லுவாங்க? மார்க்கெட்டோட சந்தை மதிப்பு அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும். ரிஸ்க்கு, டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. அது ஒவ்வொரு நேரத்தில் நமக்கு வெரி வெரி ஸ்ட்ராங் டேஞ்சரஸாக வரும். அதுதான் நாளைக்கு மார்க்கெட்டில் வரப்போகுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் கொஞ்சம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இறங்கினா கூட ஒரு ஷார்ட் ரெக்கவரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ நியூஸஸ் எல்லாம் வருது. அவர் ஈரான் உச்சபட்ச அதிகாரி கமோனி டெத் ஆன மாதிரி நியூஸஸ்லாம் வருது. அவர் டெத் ஆகிட்டா அப்போ இந்த வார் எண்டுக்கு தானே வருதுன்னு அர்த்தம். அப்போ ஒரே நாளில் முடிஞ்சு போச்சு. அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் நியூஸ்லாம் நமக்கு தெரியாது. நியூஸ்லேயே வருது. பாலிமரில் பார்த்துட்டேன், தந்தி டிவியில் பார்த்துட்டேன், அப்புறம் வியான் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் சேனல் இருக்குது, அதுலேயும் பார்த்துட்டேன். ஸோ எல்லாமே வந்து கமோனி டெத் ஆகிட்டா தான் சொல்கிறாங்க. அமெரிக்கா எப்போவோ சொல்லிடுச்சு. நான் அமெரிக்கா பிரசிடென்ட் சொல்கிறது எதையுமே நம்ப மாட்டேன். ஏன்னா 9 மணிக்கு ஒன்று பேசிட்டு 9:15 வேறு ஒன்று பேசுவார். அந்த மனுஷனை நான் நம்பவே மாட்டேன். இனி லைஃப்பில் அவர்கிட்டேருந்து வரக்கூடியது எதையுமே நம்ப முடியாது. ஏன்னா அவருக்கு அவரோட டிசிஷன்லாம் ஒரு கரெக்டான டிசிஷனாகவே இல்லை. அதனால் இந்த மாதிரி ஊடகங்கள் சம்மந்தமான நியூஸ் வந்தால் மட்டும்தான் நம்புகிற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் இந்த இஸ்ரேல் நெத்தன்யாகவும் சொல்லியிருக்காரு கமோனி டெத் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மனுஷன் சொல்கிறதையாவது ஓரளவுக்கு நம்பலாம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் நான் அதை நம்புகிறேன். அது இல்லாமல் நியூஸஸையும் நான் பார்க்குறேன். ஸோ அப்போ இந்த வார் வந்து எண்டுக்கு வந்துச்சு. அவங்களோட ஏமே என்னது? உயர்மட்ட அதிகாரி இவரை போடணுன்றது போட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ மார்க்கெட்டு ஒரு நாள்லேயே எண்டுக்கு வர மாதிரி இருக்குது. அதிகபட்சமாக இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 2-3 நாள் நடந்தால் நடக்கலாம். இதுதானே கண்டி. இதுக்கு பயந்து நீங்கள் உங்கள் ஸ்டாக்ஸ் எல்லாம் அந்த பேனிக்கில் போய் செல் பண்ணிடாதீங்க. அப்போது வாருன்னு வந்தால் கண்டிப்பாக ரிஸ்க் இருக்க தான் செய்யும். அந்த ரிஸ்கெல்லாம் நம்ம டாலரேட் பண்ணிக்கணும். டாலரேட் பண்ணால் தான் ஒரு நல்ல வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும். நியூஸ் பேஸ்டு ஸ்பைக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ட்ரேட் பண்ணாதீங்க. அது ஷார்ட் டேர்மில் தான் நல்லா இருக்கும். இதுதான் இந்த வாரால் வரக்கூடிய பிரச்சனையால் சில ஸ்டாக்ஸ் ஏறக்கூடியதும் சில ஸ்டாக்ஸ் இறங்கக்கூடியதும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா அந்த பொசிஷன் சைஸிங் தான் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் வச்சுருந்தா கண்டிப்பாக பேனிக் ஆகாமல் ஹோல்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு மேலே தான் வரும். ஓகேங்களா? வார் டென்ஷன் வந்தாவே உடனே எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு விதமான ஃபியர் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த ஃபியரை வந்து இந்த ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துப்பாங்க. நீங்களும் அந்த மாதிரி ஸ்மார்ட் இன்வெஸ்டர் மைண்டில் திங்க் பண்ணி இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து உங்களோட ஆல்ரெடி விழுந்திருக்க ஸ்டாக்ஸில் வந்து அக்குமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். போய் பிளைண்டாலாம் பை பண்ணாதீங்க. கரெக்டாக அக்குமுலேஷனும் அதுவும் ஒரு ரேஷியோவில் கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் ஃபர்தராக கீழே விழறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது ₹1,00,000 தூக்கி இங்கே மண்டே ஓப்பன் ஆகும் போதே அந்த ஸ்டாக்ஸில் போட்டுறாதீங்க. இன்னும் ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணுங்கள். அந்த இடத்துல இப்போ கம்மி ரேட்டில் இருக்கா, ஒரு 10-15 ஷேர் வாங்கிக்கோங்க. மீதி ₹1,00,000 வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஃபர்தராக இறங்குச்சுன்னா அங்கே கொஞ்சம் வாங்குங்க. ஸோ வாட்ச் லிஸ்ட்டை ஆட் பண்ணிவிடுங்க. நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு கரிசமான எஸ்ஐபியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். பிளைண்டாக ஹெவியாக பை பண்ணாதீங்க. ஓகேங்களா? இதுதான் நான் இந்த வீடியோவில் இன்வெஸ்டர்ஸ்க்கு சொல்ல வேண்டியது. இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்மார்ட் இன்வெஸ்டர் மைண்ட் செட்டில் வாங்க. பேனிக்கோட
மைண்ட் செட்டுக்குள்ளே போகாதீங்க அப்படின்ற மாதிரி நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு மார்க்கெட் அனலைசிஸ் வீடியோ வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம வேறு ஒரு ஆடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.